ஹாய் ஹலோ எஸ்ஆர் தமிழன் வியூவர்ஸ். இப்போ நம்மளோட ஃபுட் பிளாகோடைய செகண்ட் எபிசோட்ல இருக்கிறோம். இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை புதூர் ரோட்ல இருக்கிறேன். கோவை புதூர்ல எங்க அப்படின்னா கோகுலம் காலனி தாண்டி குளத்துப்பாளையத்துக்கு கொஞ்சம் முன்னாடி. இன்னைக்கு நாம ஒரு நான் வெஜிடேரியன் ஃபுட்டை பத்தி தான் பார்க்க போறோம். எங்க அப்படின்னா இண்டிகா ஃபாஸ்ட் ஃபுட். வாங்க கடைக்குள்ள போய் கடையை பத்தி அலசி ஆராய்ஞ்சு பார்ப்போம். ஹாய் வியூவர்ஸ், நாம இப்போ இண்டிகா ஃபாஸ்ட் ஃபுட்ல இருக்கிறோம். இவங்க கிட்டத்தட்ட 20 வருஷமா நம்ம கோவை புதூர்ல, அதாவது கோவை மாவட்டம் கோவை புதூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சுவைக்கும் நான்வெஜ் ஐட்டங்களை சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பல விதமான சிக்கன் ஐட்டம்ஸ், மட்டன் ஐட்டம்ஸ், கிராப், ஃபிஷ், இது மாதிரி பல ஐட்டம்ஸ் இருக்கு. வாங்க ஹோட்டலுக்குள்ள போய் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம இண்டிகா ஹோட்டலுடைய கிச்சனுக்குள்ள போறோம். இங்க பல விஷயங்கள் சமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. வாங்க ஒவ்வொரு ஐட்டமா பார்ப்போம். ஸோ வியூவர்ஸ், இங்க ஷவர்மா பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே அப்படியே நாக்கில் எச்சி ஊறுது. அந்த அளவுக்கு சூப்பர்பா ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேல இருக்கிறது பூராமே சிக்கன் பீசஸ் அண்ட் இந்த சிக்கனை உள்ள வைக்கிறதுக்கான அந்த ரோலை ஹீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பர்பா ஃபேண்டாஸ்டிக்கா ஒரு ஷவர்மா தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க ஷவர்மா எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், அடுத்ததான் நம்ம இண்டிகா ஃபாஸ்ட் ஃபுட்டோடைய பரோட்டா போட்டுட்டு இருக்காங்க. வாங்க பரோட்டா எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்படியே வெள்ளை மலை போல அந்த பரோட்டாஸ்
பரோட்டாஸ்க்கு எல்லாம் மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இண்டிகா ஃபாஸ்ட் ஃபுட்ல சுருள் பரோட்டா அப்படியே லைன்ல அடுக்கிட்டு இருக்காங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்களுக்கு பரோட்டா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஸோ மாஸ்டர், எங்களுக்காக ஒரு வீச்சு பரோட்டா அப்படியே ஸ்டாப் பண்றீங்களா? வீச்சு பரோட்டா இதை அப்படியே எடுத்து நம்மளுடைய தோசைக்கல்ல போட்டோம்னா இது வந்து வீச்சு பரோட்டா. வியூவர்ஸ், இப்போ வந்து சிலோன் பரோட்டா வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு என்ன பொசிஷன்ல மடிக்கணும் அப்படிங்கன்னு மாஸ்டர் நமக்காக காட்ட போறாரு. மாஸ்டர் காட்டுங்க, சிலோன் பரோட்டா எப்படி இருக்கணும். வாவ், ஃபேண்டாஸ்டிக். ஏதோ அயன் பாக்ஸ்ல துணியை மடிச்ச மாதிரி மடிச்சாரு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. ஸோ இங்க அப்படியே கல்ல திருப்பினோம்னா 2 சப்பாத்தி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இண்டிகா ஹோட்டல்ல பார்க்கலாம் வாங்க. சிக்கன் நூடுல்ஸ் போட போறாங்க. வாங்க சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். முட்டையை உடைச்சு ஊத்திக்கிட்டு இருக்கிறாரு மாஸ்டர் கடால. பாக்குறதுக்கே செமையா சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அப்படியே முட்டையை லைட்டா வறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், வாங்க சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்படியே மலைச்சாரல் மாதிரி இந்த நூடுல்ஸ் எல்லாம் இந்த மிக்சிங்குள்ள போடுறாங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. பா, சிக்கன் நூடுல்ஸ் ஓகே வியூவர்ஸ், சில்லி பரோட்டா போட போறாங்க. சில்லி பரோட்டாக்கு வந்து ஆனியனு, கேப்சிகம், சில ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பரோட்டா வந்து பக்கத்துல வெந்துகிட்டு இருக்கு. ஸோ அதையும் பார்த்துடலாம் வாங்க. இண்டிகா ஹோட்டலோடைய கிச்சன்ல இருக்கிறோம். நீங்க வந்து சில்லி பரோட்டா போடுறதுக்காக பரோட்டா வந்து வேக வச்சுட்டு இருக்காங்க. பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்கு இல்லையா? பக்கத்திலேயே வந்து அந்த பரோட்டாக்கான கிரேவியும் தயாராயிட்டு இருக்கு. இது ரெண்டுமே மிக்ஸ் ஆச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னா இதுதான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த கிரேவிக்கு நிறைய சாசஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போர் பண்றாங்க. ஸோ சில்லி பரோட்டாக்கான சாஸ் ரெடி, பரோட்டாவும் பக்கத்தில் ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் அந்த இரண்டும் ஒன்றாகி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்றதுக்காக ரெடி ஆக போகுது. பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. அப்படியே கோல்டன் ரெட்ல அந்த கிரேவி ரெடியா இருக்கு. பரோட்டாவும் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இனி இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணா சில்லி பரோட்டா ரெடி ஆயிரும். காரசாரமான சில்லி பரோட்டா, இண்டிகாவோட ஸ்பெஷல் சில்லி பரோட்டா ரெடி ஆயிருச்சு. அது அப்படியே ஸ்விக்கில யாரோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல. அவங்களுக்கு கொஞ்சமும் இங்க ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணவங்களுக்கு கொஞ்சமும் எடுத்து தனித்தனியா பிரிச்சு வைக்கிறாங்க. பார்த்தாலே அப்படியே எச்சி ஊறுது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான சில்லி பரோட்டா சாப்பிடணும் அப்படின்னா இண்டிகா ஹோட்டலுக்கு வாங்க.
ஓகே வியூவர்ஸ், இப்போ இண்டிகா ஹோட்டலோடைய தந்தூரி ரெடியா இருக்கு. தந்தூரி மசாலாலாம் போட்டு சிக்கன் அப்படியே பார்த்தோம்னா செம்ம ஹாட்டா சிக்கன் வந்து வேக வச்சிருக்காங்க. உள்ள வந்து பாபிக்யூ சிக்கன் மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு. சூப்பர்பா வெந்திருக்கு சிக்கன். ஸோ இப்போ வெளியே எடுக்க போறாங்க. பார்ப்போம் சிக்கன் எப்படி இருக்கு அப்படின்னு. It's a fantastic chicken tandoori from Indica Hotel. இண்டிகா ஹோட்டலோடைய நான் ரெடி ஆயிட்டு இருக்கு. வாங்க நான் எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நான் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம். இண்டிகா ஹோட்டல்ல ஃபேமஸான கிரில் சிக்கன் சூப்பர்பா ரெடி ஆயிட்டு இருக்கு. பார்க்கலாம் வாங்க. இப்போ மாஸ்டர் நமக்காக தோசை சுட போறாரு. வாங்க தோசை, இண்டிகா ஸ்பெஷல் தோசை. பன்னீர் ரோஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க இண்டிகா ஹோட்டல்ல. பார்க்கறதுக்கே சூப்பர்பா ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸா இருக்கு. வணக்கம், என் பேர் கணேசங்க. இண்டிகா ஃபாஸ்ட் ஃபுட்னு கடை வச்சு நடத்திட்டு வந்துருக்கிறேன் கோவைப்புதூரில். எத்தனை வருஷமா இந்த இண்டிகா ஃபாஸ்ட் ஃபுட் வந்து கோவைப்புதூரில் இயங்கிட்டு? நாங்கள் வந்து ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. 20 வருஷம், பெரிய விஷயம். உங்கள் கடையோடைய ஃபேமஸ் ஃபுட்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்குங்க. பிரியாணி இருக்குது, மெயினாக சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, தந்தூரி ஐட்டம்ஸு, பரோட்டா, சப்பாத்தி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. உங்கள் கடையோடைய ஆல் டைம் ஃபேவரட், மக்கள் நிறைய விரும்பி வாங்குற ஐட்டம் அது விங்ஸ், சிக்கன் விங்ஸ் வாங்குவாங்க அதிகமாக, கிரில் சிக்கன், அப்புறம் எல்லாமே விரும்பி தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அதுக்கப்புறம் யூபர் ஈட்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் உங்கள் கடைக்கு வந்து சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கா? அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கம்மியாகலைங்க. நம்ம ரெகுலர் கஸ்டமர் வந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் லாங்கில் இருக்கிறவங்க வந்து அந்த ஸ்விக்கி அந்த ஐட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க, அவ்வளோதான். உங்கள் கடையோடைய கிச்சன்லாம் விசிட் பண்ணியிருக்கோம். ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுருக்கீங்க. ஸோ எப்படி இதெல்லாம் வந்து பராமரிக்கிறீங்க? இது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டாக இப்படி தான் இருக்கணும் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு? ஆமாங்க, சுத்தபத்தமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்ல கடை சுத்தமாக இருக்கும். அந்தந்த வேலையை அந்தந்த ஆளுக்கு செஞ்சுருவாங்க. அதுக்குண்டான ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. டெய்லி க்ளீன் பண்ணி கொஞ்சம் சுகாதாரமாக வச்சுக்கிறோம் எல்லா கடையிலும். உங்கள் ஹோட்டலில் எஸ்ஆர் தமிழன் சேனல்லேருந்து வந்து எடுத்தது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நீட்டாக பண்ணியிருக்காரு அவர். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
ஓகே, ரொம்ப நன்றி. உங்களை வந்து மீட் பண்ணதில், இண்டிகா ஹோட்டலில் விசிட் பண்ணதில் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இது என் பேர் கணேஷுங்க, என் ஃப்ரெண்டு பேர் மோகனன். இங்கே ஆர்டினரி சும்மா ஏதோ ஃப்ரீ டைமில் வந்து சாப்பிடுவோம். இங்கே பட்டர் சிக்கன் நல்லாயிருக்கும், புரோட்டா நல்லாயிருக்கும். மற்றபடிக்கு இப்போ ஷவர்மா சாப்பிட்டோம். ஷவர்மா இப்போ நல்லா இருக்குது, இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட நேம் வினோத். நீ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குது, பெட்டராகவும் இருக்குது. நான் ராஜேஷ்குமார். இந்த ஹோட்டல் பற்றி நான் ரிவ்யூ சொல்கிறேன். நல்லாயிருக்கு, ஹோட்டல் நல்லாயிருக்கு. வந்த டைமே உடனே கிடச்சிருது. பார்சல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. சர்வீஸ் நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருக்குது.